எங்க வீட்டுல சுபகாரம் நடக்கணும், அது மகப்பேரா இருக்கலாம், இல்ல குழந்தைக்கு பேர் வைக்கிற நாளா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கல்யாணம் நடக்கலாம், இல்ல ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ணலாம், பிசினஸ் பெருசாக்கலாம். அது மாதிரி எல்லாமே ஒரு சுபம் தானுங்க. அந்த மாதிரி சுபகாரியம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்ற மாதிரி நீங்க வழிபாடு பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும். நான் சொல்ல போற இந்த கோயில் பாத்தீங்கன்னா பிரசித்தி பட்ட ஒரு கோயில் தாங்க. திருக்கடையூர் அபிராமி அம்பிகா சமேத அமிர்தகடேஸ்வர சந்நிதி தாங்க நான் சொல்ல போறது. இது கோயில்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நிறைய அறுபதாங்கல்ல நடக்குது அப்படின்ட்டு. மார்கண்டேயன் அங்க வீட்டு இருக்கனால உங்களோட ஆயுசு நிறைய அங்க போய் பண்ணீங்கன்னா கூடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே அபிராமி தான் நம்ம கோயில் இங்க இருக்காங்க. திருக்கடையூர் போக முடிஞ்சவங்க பக்கத்துல இருக்கவங்க திருக்கடையூர் போங்க, அப்படி இல்லை விழுப்புரம் மாவட்டத்தை சுத்தி இருக்கவங்க நம்ம அபிராமி சந்நிதி வந்து வாங்க. கண்டிப்பா அபிராமினாலே சுபம் தாங்க. ஏன் சொல்றேன்னா அங்க அறுபதாங்களே நிறைய பெரியவங்களுக்கு நிறைய நடக்கிறதுனால அங்க சுபம் நிறைய நடந்து நடந்து அந்த கோவிலே ஒரு சுபம் நடக்கிற கோயிலா மாறிடுது. ஸோ அதனால சொல்றேன், நீங்க அந்த கோயில் போயிட்டு வந்தாலே சுப காரியங்கள் உங்க வீட்டை தேடி வரும்னு அர்த்தங்க. இதே மாதிரி நம்ம கோயிலும் பாத்தீங்கன்னா இங்கே 60, 80, 90 எல்லாம் 90 வரைக்கும் நம்ம கோயில் நடந்திருக்கு. ஸோ அபிராமினாலே சுபத்துக்கு மறு பெயர்.